வில்லனோட விசுவாசிகள் எல்லாம் போட்டு தள்ளிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட வில்லனோட பையனும் ஹீரோ பயப்படணுன்றதுக்காக ஹீரோயினோட ரூம்மேட்டை கொடூரமா சீரழிச்சிருப்பானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு செம கடுப்பான ஹீரோ அவனை ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணலான்னு போனா ஹீரோவோட சஸ்பென்ஷன் லெட்டரை வில்லன் கொடுப்பான். அதை பார்த்து இன்னும் வெறியான ஹீரோ வில்லனோட பையன் தொண்டையிலே இறக்கி அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு வில்லனுக்கு பயம் காட்டிட்டு வருவான். தான் ஃப்ரெண்டு இறந்த சோகத்துல ஹீரோயின் தான் சொந்த ஊருக்கே போயிடுவா. அதை கேள்விப்பட்ட ஹீரோவோ கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவான். அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு சிஎம்மும் அந்த கல்யாணத்துக்கு வர ஹீரோ தாலி கட்டலான்னு போகும்போது தீவிரவாதி ஹீரோயின் நெத்தி போட்டுல சுட்டு சிஎம்மையும் சுட்டுருவான். அதை பார்த்து ஹீரோ கடுப்பாய் சுத்தி இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுவான். அன்னைக்கு நைட்டு வில்ல வந்து நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படணும் தான் நான் உன்னை கொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், முடிஞ்சா என்ன பதவியில இருந்து இறக்கி காட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வாழ்த்திட்டு போயிடுவான். குண்டடிப்பட்ட சிஎம்மும் சிட்டியை விட்டு நீ போகணும்னு சொன்னதுனால ஹீரோவும் நல்லமலை காட்டுக்கு போயிடுவான். அங்க வந்த வில்லனோட ரெண்டாவது பையனையும் தீவிரவாதியில ஒருத்தவனையும் பிடிச்சிருவான். இதை தெரிஞ்சுக்கிட்ட முட்டாள் தீவிரவாதி கூட்டம் மொத்தமுமே அங்க வந்து இறங்க அவங்களோட தலைவனும் எங்க நாட்டுல இருந்து கூட்டிட்டு வர எல்லா ஆளுங்களுக்கும் இங்க குடியுரிமையும் மற்ற ப்ரூஃபும் ரெடி பண்ணி தரதான் வில்லனும் ஒரு வேலைன்னு சொல்லுவான். அதுக்கு பதிலாக இங்க அவன் அதிகாரத்துல உட்காரத்துக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு ஹீரோ அதிர்ச்சி தீவிரவாதி தலைவனும் அங்க பதவியா இருக்கிற சிஎம் கொல்ல அங்க இருக்கிற அவங்களோட ஆளை ஒன்னு ஆக்டிவேட் பண்ண சிபிஐ ஒருத்தனையா போட்டு தள்ளிக்கிட்டே வருவாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளின பிறகுதான் அந்த முட்டா பயலுக்கே தெரியும் ரொம்ப நேரமா பிடிச்சி வச்சிருந்த தீவிரவாதியே சிபிஐ தான். இதனால இந்த முட்டாள் தலைவனை பிடிக்கிறதுக்கு தான் அவன் அண்டர் கவர்ல ஒர்க் பண்ணிருப்பான். அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுட்டு மொத்த தீவிரவாதிகளையும் காலி பண்றானுங்க. இவனுங்களெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வில்லன் கிட்ட போனா அவன் பேரதிர்ச்சியில உட்காந்துட்டு இருப்பான். உன் பசங்களும் போயிட்டாங்க, உன் பதவியும் போயிடுச்சு, இதுக்கு மேல நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டோட சைனைட் குப்பை இந்தான்னு கொடுப்பான். வில்லனும் வேற வழி இல்லாம அதை குடிச்சிட்டு செத்துருவான். ஹீரோவும் பழைய சிஎம் கிட்ட போக அவரும் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது, நீயும் என் கூட அரசியலுக்கு வந்துருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்றுவான்.